பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு கோரி ஊர்காவல் படையினர் சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் அன்சரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். அன்சர், ஊர்காவல் படையினர் ஏன் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? இது பற்றியான விரிவான தகவல் கொடுங்க. தமிழகம் முழுவதும் 18,000 ஊர்காவல் படையினர் இருக்கிறார்கள். இவர்கள் பல்வேறு பணிகளுக்காக அனுப்பப்பட்டு அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். சமீபத்தில் தெலுங்கானா மாநிலத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுக்காக சிறப்பு பணிக்காக அனுப்பப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்டவற்றை கோரி பேச்சுவார்த்தை சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் மைதானத்தில் நடைபெற்றது. அப்பொழுது கூடுதல் காவல்துறை இயக்குனர் ராஜீவ்குமார் இவர்கள் அனைவரையும் பணி நீக்கம் செய்ய போவதாக அறிவித்ததாக தெரிவிக்கிறார்கள். இதனால் இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஊர்காவல் படையினரிடமே இது குறித்து கேட்கலாம். சார், என்னென்ன கோரிக்கைகளை முன் வச்சிங்க? எதனால உங்கள் அனைவரையும் பணி நீக்கம் செய்ய போவதாக அறிவித்திருக்கிறார்? சார், நாங்கள் இப்போ 4ஆம் தேதி சாயந்தரமாக நாங்கள் தெலுங்கானாவுடைய சட்டசபை எலெக்ஷனுக்காக நாங்கள் போயிருந்தோம். பணிக்காக சென்றிருந்தோம். 4 நாள் பணி. 4 நாள் பணிக்கு எங்களுக்கு 2,700 ரூபாய் மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. அந்த மாநிலத்தில் இருக்கிற ஹோம்கார்டும் சரி, அதுக்கு அண்டை மாநிலமான ஆந்திராவிலும் சரி இருக்கிற ஹோம்கார்டு எல்லாருமே அரசாங்க ஊழியர்கள் தான். அவங்க பர்மனெண்ட் செய்யப்பட்டவங்க. அவங்களுக்கு எல்லா அலௌன்ஸும் எல்லாமே இருக்குது. எங்களுக்கு தமிழ்நாடு ஹோம்கார்ட்ஸ்க்கு அது எதுவுமே கிடையாது. குறைவான ஊதியம் தான். மாதத்தில் பார்த்தா 5 டியூட்டி மட்டும் தான் நாங்கள் பார்க்கணும். நாங்கள் குறைஞ்சபட்சம் கேட்குறது மாதத்தில் ஒரு 20 டியூட்டி கொடுங்க, ஊதியத்தை உயர்த்தி கொடுங்க, இல்லை ஊர்காவல் படையினரை பணி நிரந்தரம் பண்ணுங்கள். இந்த 2த்துல ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணலாம். அண்டை மாநிலத்துக்கு இருக்கிற உயர் காவல்துறை அதிகாரிகள் எங்களுக்கு நல்ல பேர் வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம மாநிலத்தில் இருக்க உயர் காவல் அதிகாரிகள் அந்த அவங்க எதுவும் பண்ணுறது கிடையாது. எங்களை நீங்கள் ஹோம் கார்டு எங்களுக்கு தேவை கிடையாது. உங்கள் ஐடி கார்டு கொடுத்துட்டு போங்க. எதை பற்றி நான் கேட்டு மாதிரி டிஸ்மிஸ் பண்ணிவிடுவேன். என்ன சார் இதெல்லாம்? இன்னைக்கு எவ்வளவு நேரம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது? இறுதியாக அவர் சொன்னவர் 2 மணி நேரம் நடந்தது சார். எல்லாருமே இப்போ தான் வந்திருந்தோம். 2000 பேரும் அசம்பிள் ஆகிட்டோம். அசம்பிள் இதை பற்றி கேட்டதுக்கு எல்லாரையும் ஐடி கார்டு சப்மிட் பண்ணிட்டு போக சொல்கிறார். என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு எல்லாரும் பண்ணிடுவானே, டிஸ்மிஸ் பண்ணிவிடுவேன். எங்களுக்கு எங்கள் டியூட்டி பார்த்தல சார், எங்களுக்கு முறையான உணவு கூட எங்களுக்கு கிடையாதுங்க. சரிங்களா? இன்கேஸ் நாங்கள் டியூட்டி பார்த்த இடத்துல அங்கே ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா யார் சார் பொறுப்பு? நாங்கள் கவர்மெண்ட் கிடையாது, போலீஸ் கிடையாது, ஏஆர் கிடையாது, டிஎஸ்பி கிடையாது. அவங்களுக்கு எதனா கூட அரசாங்கம் எதனா பண்ணோம், காவல்துறைக்கு இது பண்ணுவாங்க. எங்ககிட்ட எதுவுமே கிடையாது. நாங்கள் ஊர்காவல் படை தான். மற்ற எல்லாத்துக்கும் நாங்கள் முன்னாடி நாங்கள் தேவை. ஸ்பெஷல் டியூட்டினா நாங்கள் வரணும், பந்தோபஸ்ட்னா நாங்கள் வரணும், ஏதாவது தலைவர் இருந்தாலும் நாங்கள் முன்னாடி வரணும். எல்லாத்தையும் நாங்கள் தேவைப்படலாம். அப்பெல்லாம் உங்களுக்கு இந்த ஐடி கார்டுக்கு நாங்கள் தான் செலவு பண்ணியிருக்கோம். இந்த ஐடி கார்டுக்கு நாங்கள் தான் செலவு பண்ணுவோம். பாருங்க, ஃபுட் அலவன்ஸ் எல்லாமே ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்க ஒரு நாள் மட்டும் தான் சாப்பாடு போட்டாங்க. மீதி 5 நாள் யார் சாப்பாடு போடுது? எங்க காசு கொடுத்து சாப்பிட்டுருக்கோம். அசிஸ்டன்ட் கமிஷனர் சைன் பண்ணிருக்காரு. சைன் பண்ணிட்டு அவரு தெரியாம சைன் பண்ணி அவரே சொல்றாரு தூக்கத்துல சைன் பண்ணாரு சார். அதனால தெரியாம சைன் பண்றேன்னு சொல்றாரு. இந்த காட்டுல சென்னை போலீஸ்ன்றது தப்பா சார்? இந்த யூனிஃபார்முக்கு என்ன மரியாதை? நாங்கள் காக்கிட்டு தானே போறோம். இது இந்த அடையாள அட்டை யார் மூலமா உங்களுக்கு வழங்கப்பட்டுச்சு? அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் கிரேட்டர் சென்னை வழங்கப்பட்ட அடையாள மண்டல தளபதி சார். இதுல அவங்க தானே பிரிண்ட் பண்ண முடியும். நீங்க இதுல எதுவும் கண்டிப்பா அது யாரோட சைன்? நீங்களே பாருங்க. கிரீன் மேல நாங்க சாதாரணமா சைன் பண்ண முடியுமா? எங்களுடைய அட்ரஸ் சைன் பாருங்க. அவங்களே அதை இது பண்றாங்க. நாங்க சங்கத்துக்கு சம்மந்தம் இல்லை சார். இதுக்கு ஐடி கார்டு எங்க சம்மந்தம்? நீங்க கொடுத்தீங்கன்னா சைன் பண்ணணும், அவ்வளவுதான். ஐடி கார்டு அவர் ஏசி அவர் தான் சைன் பண்ணுவாரு. நாங்க சைன் பண்ண முடியும்? அவங்க தான் ரெடி பண்ணி தருவாங்க. நாங்க ரெடி பண்ணி தருவோம். ஒட்டுமொத்தமா பணி நீக்கம் செய்ய போறதா தெரிவித்திருக்கிற இந்த நிலையில உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அடுத்த கட்ட போராட்டம் தொடரும். கண்டிப்பா தொடரும். நிரந்தரமா வேணும் சார். நீங்க சென்னையில 2,500 பேர் இருக்கீங்க. தமிழ்நாடு முழுவதும் 18,000 பேர் இருக்காங்க. ஒட்டுமொத்தமா எல்லாரும் கண்டிப்பா இந்த மாதிரி இந்த நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு அனைத்து மாவட்டத்தில் இருக்கிறவங்க ஹோம் கார்டு கண்டிப்பா பார்த்துட்டு இருப்பாங்க. நாங்க அவங்களுக்காக சேர்த்து நாங்க போராடுறோம். ஏன்னா அவங்களுக்கு இதே நிலைமை தான், இதே ஊதியம் தான். வாழ்வாதாரமே இல்லை சார். வேற எதுவுமே கிடையாது. வாழ்வாதாரமே இல்லை. பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அல்லது ஊதியத்தை உயர்த்தி தர வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைத்து தற்பொழுது இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். நாளைய தினம் முதல்